இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே என்னோட ஓன் எக்ஸ்பீரியன்ஸ் தான். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தது அப்படின்னா வீடியோவை ஃபுல்லாக பார்த்துட்டு அதுக்கப்புறமேட்டு கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள். நான் உங்களுடைய டவுட்ஸை வந்து கிளியர் பண்ணுறேன். நீங்கள் யாரெல்லாம் இந்த மாதிரி டிப்ஸ் யூஸ் பண்ணி கோல்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஈஸ்வர் சுஜி யூடியூப் சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து டவுட் கேட்டிருந்தாங்க. அந்த டவுட் தான் நம்ம வந்து கிளியர் பண்ண போகிறோம். அது என்ன டவுட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் வந்து கோல்டு அடகு வச்சு எப்படி வந்து கோல்டு வாங்கினேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அந்த வீடியோவில் வந்துட்டு தான் டவுட் கேட்டிருந்தாங்க. என்ன டவுட்னு பார்த்தீங்கன்னா, அடகு வச்சு நம்ம ஜுவல்ஸ் வாங்குறது ஓகே, பட் நம்ம அடகு வச்சு நம்ம ஜுவல்ஸ் வாங்கிட்டோம் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம வட்டி கட்டணுமே சிஸ்டர், அது எப்படிங்க சிஸ்டர் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. உங்களுக்காக தான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவே நான் மேக் பண்ணியிருக்கேன். அவங்களுக்காக மட்டும் இல்லை, உங்களில் நிறைய பேருக்கு இந்த வந்து டவுட் இருக்கும். அதனால் வந்து நீங்கள் இந்த வீடியோவை கண்டிப்பாக பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் ஃபுல்லாக கால்குலேஷன் நான் போட்டு காமிச்சிருக்கேன். அதனால் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோட வீடியோஸ் வந்து பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்குமே மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே போயிட்டு அடகு வச்சுமே எனக்கு வந்து எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். கோல்டு பார்த்தீங்கன்னா நம்ம எப்போவுமே ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக தான் பார்க்கணும். 6 மாதம் ஆகிடுச்சு, 1 வருஷம் ஆகிடுச்சு, எனக்கு லாபமே கிடைக்கல அப்படின்ட்டு வந்து நம்ம சொல்லவே கூடாது. அது ஒரு லாங் டைம் இன்வெஸ்ட்மெண்ட்டு. கோல்டுன்றது வந்து டெய்லி வந்து ரேட் மாறிட்டே இருக்கும். கோல்டு சிட்டு ஸ்டார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா 7 மந்த் தான் ஆகுது. எனக்கு 7 மந்த்லேயே பார்த்தீங்கன்னா எவ்வளோ லாபம் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா நீங்கள் அடகு வைக்கிறீங்க அப்படின்னா கோல்டு வந்து பேங்க்கில் மட்டும்தான் அடகு வைக்கணும். ஏன்னா அங்கே தான் வந்து வட்டி வந்து கம்மி. இதுவே அடகு கடையில் வச்சிங்க அப்படின்னா 2 ரூபா வட்டிக்கு போடுவாங்க 100க்கு. அப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு லாபமும் இருக்காது, நஷ்டமாக தான் இருக்கும். எவ்வளோக்கு கோல்டு அடகு வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து 1,10,000 வச்சேன். நெக்ஸ்ட்டு வந்து 1,10,000, டோட்டலாக வந்து 2,20,000 வச்சேன். இதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு வேணும்னா லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். அதில் வந்து ஃபுல்லாகவே நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சிட்டு தான் நான் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அந்த ஒரு சிட்டோட டீட்டெயில்ஸ் தான் ஃபுல்லாகவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதனால் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபுல்லாகவே வந்து கால்குலேஷன் வீடியோ. 1,10,000 வந்துட்டு பார்த்தீங்கன்னா க்ளோஸ் பண்ணுறப்ப எனக்கு கோல்டு ரேட்டு பார்த்தீங்கன்னா 5,495 ரூபா ஒரு கிராமு. டோட்டலாக 1,10,000க்கு எனக்கு எவ்வளோ வந்து 1000க்கு எனக்கு எத்தனை கிராம் வந்து சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 20.18 மில்லிகிராம் வந்து சேர்ந்தது 1,10,000க்கு. அடகு வச்சுருக்கேன்னா அதோட வட்டி பார்த்தீங்கன்னா எனக்கு 8.5% 1 இயருக்கு. ஓகேங்களா, 1 இயருக்கு அப்புறம் எனக்கு அமௌண்ட் வந்து எவ்வளோ ஆகுது வட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 9,350 வந்து வட்டி ஆகுது. 9,350ன்றது பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான வட்டி தான். இந்த 1 இயருக்கு வந்து நம்ம மந்த்லி எவ்வளோ பே பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ 9,350 டிவைடட் பை 12 மந்த்ஸ்ன்னு போட்டோம் அப்படின்னா 779 ருபீஸ் மந்த்லி நம்ம வந்து பே பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம வந்து மந்த்லி இந்த மாதிரி வட்டி மட்டும் பே பண்ணிட்டே வந்துட்டோம் அப்படின்னா கடைசியில் வந்து நம்ம நகை மீட்கிறதுக்காக ஒரு சீட்டோ இல்லை வேறு ஏதாச்சும் ஐடியா நம்ம பண்ணிட்டு தான் வந்து ஜுவல்லே நம்ம அடகு வைக்க போவோம். அதனால் பார்த்தீங்கன்னா வட்டி மட்டுமே நம்ம பே பண்ணிவிட்டு 12 மந்த்ஸ் வரைக்கும் பே பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு நம்மக்கிட்ட எப்போ கேஷ் வருதோ அந்த டைமில் வந்து நம்ம ஜுவல்லை வந்து மீட்டுடலாம். 179 ருபீஸுன்றது வந்து பார்த்திங்கன்னா நம்ம மந்த்லி வந்து எவ்வளோ அனாவசிய செலவுகள் நிறையவே பண்ணுவோம். அதுலேருந்து மிச்சப்படுத்தினா அப்படின்னாலே பார்த்திங்கன்னா நம்ம இந்த 780 ருபீஸ் ரவுண்ட் ஆஃபாக நம்ம வந்து சேவ் பண்ணலாம். பார்த்திங்கன்னா 779 ருபீஸ் வந்து நம்ம மந்த்லி பே பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே ஈஸியாக இருக்கும். 10,000க்கு பார்த்தீங்கன்னா 20.18 மில்லிகிராம் வந்து எனக்கு ஆட் ஆகிருக்கு அக்கௌண்ட்டில். இப்போ இந்த 20.18 மில்லிகிராமை இன்றைக்கி கோல்டு ரேட்டுக்கு நான் கேல்குலேட் பண்ணி அந்த அமௌண்ட்டை நான் அடகு வச்சுருக்கேன் இல்லைங்களா அமௌண்ட்டு, அது ப்ளஸ் வட்டி எல்லாத்தோடையுமே லெஸ் பண்ணி நான் உங்களுக்கு வந்து எவ்வளோ லாபம் வந்திருக்குன்னு காமிச்சிருக்கேன். அதனால் வீடியோவை வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கோல்டு ரேட் வந்து 5,700 அப்படின்னு சொல்லிட்டு நான் எடுத்திருக்கேன். அதில் பார்த்தீங்கன்னா இன்ட்டு 20.18 மில்லிகிராமு டோட்டலாக நம்மளுக்கு எவ்வளோ ஆகும் அமௌண்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1,14,103 ருபீஸ். இது பார்த்தீங்கன்னா வெறும் கோல்டுக்கு மட்டும்தான். இதில் வந்து ஜிஎஸ்டி அதுக்கப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் போடுவாங்க. நான் வேஸ்டேஜ் வந்து பார்த்தீங்கன்னா 13% போட்டிருக்கேன். 13% அப்படின்னு போட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் மட்டும் 14,833 ருபீஸ் வந்து வரும். நான் ஏன் 13% வேஸ்டேஜ் எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு செயின் எடுக்கலாம்னு சொல்லிட்டு நான் இந்த சீட் போட்டேன். அந்த செயினோட வேஸ்டேஜ் பார்த்தீங்கன்னா 12.9 சம்திங் ஏதோ இருந்தது. அதனால் 13 அரவுண்ட் எடுத்திருக்கேன். இந்த சீட்டில் பார்த்தீங்கன்னா 14% வரைக்கும் நம்மளுக்கு அப் டு மேக்கிங் சார்ஜஸில் வந்து டிஸ்கவுண்ட் கொடுக்குறாங்க.
கோல்டோட ரேட்டு, அதுக்கப்புறம் வேஸ்டேஜ் இல்லைனா மேக்கிங் சார்ஜஸ் இது ரெண்டுத்தில் ஏதாச்சும் ஒன்று போடுவாங்க. அது போட்டாங்க அப்படின்னா 14,833 வரும். டோட்டலாக நம்ம ஆட் பண்ணோம் அப்படின்னா 1,28,936 ருபீஸ் வந்து வரும். இதில் பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்டி வந்து காமன், நம்ம சீட்டு போட்டாலுமே ஜிஎஸ்டி பே பண்ணி ஆகணும், சீட்டு போடலைனாலும் நம்மளுக்கு வந்து ஜிஎஸ்டி வந்து பே பண்ணி ஆகணும். சீட்டு போட்டால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 13% வேஸ்டேஜ் வருது இல்லைங்களா, அது மட்டும் நம்மளுக்கு இருக்காது. அப்போ நம்மளுக்கு எவ்வளோ லாபம் வரும்? 14,833, ரவுண்ட் ஆஃப் 15,000 வந்து நம்மளுக்கு லாபம் வரும். நீங்கள் இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்கள் உடனே என்னோடய வீடியோஸை பார்க்கலாம். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கும் ரொம்ப மோட்டிவேஷனலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா கோல்டு அடகு வச்சது ப்ளஸ் வட்டி ரெண்டும் சேர்த்திங்க அப்படின்னா 1,19,350 ருபீஸ் வந்துட்டு வரும். எப்போவுமே பார்த்தீங்கன்னா கோல்டை வந்து பேங்க்கில் மட்டும் அடகு வைங்க, மற்றபடி வெளியே கடையில் வந்து நகை கடைகளில் அடகு வைக்காதீங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோல்டோட வட்டி வந்து வெளியே அதிகம், பேங்க்கில் வந்துட்டு கம்மி. அது மட்டும் இல்லாமல் கோல்டு அடகு வைக்க போகிறீங்கன்னா அதை நம்ம திருப்பி மீட்கிற சோர்ஸ் இருக்கணும் நம்மக்கிட்ட. சோர்ஸ் இருந்தால் மட்டுமே நீங்கள் வந்து ஜுவல்லை வந்து அடகு வைங்க. நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வச்சுட்டோம், எங்கள் நகையெல்லாம் போயிடுச்சு அப்படின்லாம் சொல்லக்கூடாது. இதுக்காக தான் நான் முதல்லே சொல்கிறேன், கோல்டு நீங்கள் அடகு வச்சு ஜுவல் எடுக்கிறீங்க அப்படின்னா உங்கள்கிட்ட என்ன இன்கம் இருக்குது, நம்ம எந்த வழியில் வந்து கோல்டை மீட்கலாம் அப்படின்னு ஐடியா பண்ணிவிட்டு அதுக்கப்புறமேட்டு வந்து நீங்கள் ஜுவல்லை அடகு வச்சு ஜுவல் எடுங்க. பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ரேட்டில் நம்ம கோல்டு வாங்கணும் அப்படின்னா கோல்டோட ரேட்டு ப்ளஸ்ஸு வேஸ்டேஜு இல்லைனா மேக்கிங் சார்ஜஸ் இதெல்லாம் சேர்த்து ஜிஎஸ்டி இல்லாமல் இந்த அமௌண்ட்டு ஜிஎஸ்டி இல்லாமல் 1,28,936 ருபீஸுங்களா. இந்த அமௌண்ட்லேருந்து நம்ம பார்த்தீங்கன்னா அடகு வச்ச அமௌண்ட்டை வந்து நம்ம லெஸ் பண்ண போகிறோம். அப்படி பார்த்தீங்கன்னா 1,28,936 ருபீஸு மைனஸு 1,19,350 ருபீஸு. இதை லெஸ் பண்ணிங்க அப்படின்னா 9,586 ருபீஸ் வந்து நம்மளுக்கு லாபமாக இருக்கும். சிட்டு டீட்டெயில்ஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு 7 மந்த்ஸ் தான் இப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஆனால் நான் வந்து 11 மந்த்ஸ் பே பண்ணிவிட்டு நான் வந்து எனக்கு பாண்டு மாதிரி கொடுத்தாங்க, கோல்டு ரேட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நான் வாங்கிட்டு வந்துட்டேன். இப்போ வந்து நான் இன்னும் பேலன்ஸ் வந்து 4 மந்த்ஸ் வந்து கழித்து நான் போயிட்டு ஜுவல்லை வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 7 மந்த்தில் எனக்கு லாபம் பார்த்தீங்கன்னா நான் அடகு வச்சு தான் எடுத்தேன். பட் எனக்கு இருந்தாலும் 7 மந்த்தில் பார்த்தீங்கன்னா எனக்கு எவ்வளோ லாபம் கிடச்சிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000, அரவுண்டு 10,000. பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து குறைஞ்சிருக்கு. அது முதல்லலாம் எவ்வளோ இருந்ததுன்னு தெரியும், 6,000 கிட்ட போயிடுச்சு. அந்த மாதிரி டைம்லலாம் பார்த்தீங்கன்னா நம்மளோட கோல்டு ரேட்டு இன்னுமே வந்து ஹையாக இருக்கும். நம்ம போயிட்டு கேஷ் கட்டி நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு எவ்வளோ வேஸ்டேஜ் ஆகிருக்கும். ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஜிஎஸ்டி எல்லாமே வந்து போட்டிருப்பாங்க. ரேட் வச்சு தான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி ரேட் வச்சு கால்குலேட் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா எனக்கு அரௌண்ட் 10,000 வந்து லாபமாக இருக்குது. இதுவே ஆஃப்டர் 4 மந்த்ஸ் கழிச்சு கோல்டு ரேட் என்ன ஆகும் அப்படின்ட்டு நமக்கு தெரியவே தெரியாது. அப்படி இருக்கப்போ பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து எனக்கு லாபமாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஃபுல்லாகவே கால்குலேஷன் வீடியோ. நான் போட்டிருக்கிறது உங்களுக்கு புரியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் என்ன டவுட்டுன்னு சொல்லிவிட்டு நான் வந்து கிளியர் பண்ணுறேன். நிறைய அடகு வச்சு ஜுவல் எடுக்கிறது நமக்கு லாபமாக இல்லையா அப்படின்னு கொஸ்டின் இருக்கவங்களுக்கு இந்த வீடியோ வந்து கம்பல்சரி ஒரு தீர்வாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்களுக்கு எல்லாமே புரியும்னு நினைக்கிறேன். கோல்டு எதுக்காக சேவ் பண்ணுறேன்னா என் பொண்ணுக்காக தான். அதனால் வந்துட்டு நீங்களும் உங்கள் பிள்ளைங்களுக்காக சேவ் பண்ணுங்கள். வந்து சின்னவங்க அப்படின்னா நீங்கள் இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. இப்போ இருந்தே ஸ்டார்ட் பண்ணிங்க அப்படின்னா தான் உங்கள் பிள்ளைங்களோட கல்யாணத்தப்போ அவங்களுக்கு வந்து ஒரு 25 பவுன் நகையாச்சும் நம்ம வந்து போட முடியும். நான் வந்து பெண் பிள்ளைங்களுக்கு எப்படி வந்து கோல்டு சேவ் பண்ணலாம் 25 பவுன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து போஸ்ட் பண்ணியிருக்கேன். அதோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணால் தான் எனக்கு ரொம்ப மோட்டிவேஷ்னலாக இருக்கும். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பாய்.